தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கூலி தொழிலாளி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறில் கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டது எப்படி? கோவில்பட்டி ஜோதி நகர் அருகே உள்ள ஸ்டாலின் காலடியைச் சேர்ந்தவர் 45 வயதான ராமச்சந்திரன். இவர் நெல்லை மாவட்டம் களக்காட்டில் உள்ள திரையரங்கில் டிக்கெட் கொடுக்கும் வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் அந்த வேலையை விட்டுவிட்டு கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் உள்ள தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை ராமச்சந்திரன் சரமாரியாக வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அந்த வழியாக சென்றவர்கள் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கொப்பம்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராமச்சந்திரனின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராமச்சந்திரன் களக்காட்டில் வேலை பார்த்த பொழுது இசக்கியம்மாள் என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. 3 குழந்தைகளுக்கு தாயான இசக்கியம்மாளை அவரது குழந்தைகளுடன் காமநாயக்கன்பட்டிக்கு அழைத்து வந்து ராமச்சந்திரன் குடும்பம் நடத்தி வந்ததாக தெரிகிறது. இவர்களுக்கு 1.5 வயதில் குழந்தை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராமச்சந்திரனுக்கும் இசக்கியம்மாளுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மனவேதனை அடைந்த இசக்கியம்மாள் தனது உறவினரான 19 வயதான சுந்தரபாண்டியனிடம் அது குறித்து தெரிவித்துள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த சுந்தரபாண்டியன் ஞாயிறு இரவு ஆவேசத்துடன் காமநாயக்கன்பட்டிக்கு வந்துள்ளார். அங்கு ராமச்சந்திரனிடம் கடும் தகராறில் ஈடுபட்ட அவர் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறி சரமாரியாக வெட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுந்தரபாண்டியனை கைது செய்த கொப்பம்பட்டி போலீசார் கொலைக்கான முழுமையான பின்னணி குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குடும்ப தகராறில்தான் கொலை சம்பவம் நடந்ததா அல்லது ராமச்சந்திரனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளதா? சுந்தரபாண்டியன் ஏற்கனவே திட்டமிட்டு தான் கொலையை அரங்கேற்றினாரா? இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர்.